அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு சின்னதிலிருந்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, மற்றவங்கள நம்ம ஒரு உருவத்தை வச்சோ, ஒரு நிறத்தை வச்சோ, இல்லை அவங்க பேசுகிற மொழியை வச்சோ, வேற எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஒருத்தங்களை புறக்கணிக்கிறதோ, இல்லை அவங்கள ஒரு கேலி பண்ணி அதில் நம்ம சந்தோஷப்பட்டு மற்றவங்களாம் சிரிக்கிறதோ, இதெல்லாம் தவறு அப்படிங்கிறத நம்ம சின்னதுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு அது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையும் எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தையும் அந்த குழந்தைகளுக்கு இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ அது உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே கலந்து இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கூலில் சின்னதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நம்மளோட இதே வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்போம் அப்படிங்கிற விஷயம் அதை நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு உருவத்தை வச்சோ ஒரு நிறத்தை வச்சோ நம்ம கேலி பண்ணும் போது அந்த கேலிக்கு உள்ளாகிற குழந்தைகளாகட்டும், இல்லை ஒரு காலேஜ் டேஸில், இல்லை ஒரு ஆஃபீஸில், எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த வயசானாலும் மற்றவங்க நம்மளை நம்மளுடைய உயரத்தையோ இல்லை உருவ அமைப்பையோ வச்சு கேலி பண்ணும் போது அது அந்த இடத்துல அவங்க சிரிச்சிட்டு கடந்து போயிடலாம். இல்லை ஒரு சில நேரத்தில் அவங்க கோபம் வெளிப்படுத்தலாம். ஆனால் அது அவங்களுடைய மென்டலி அவங்களுக்கு அது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, 5 விரல் மாதிரி எல்லாம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எல்லாரும் வித்தியாசமானவங்க, ஆனால் எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சின்னதுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே கோர்ஸ் நான் இங்கே காலேஜில் இந்த டீச்சிங் இதுக்காக இங்கே படித்தேன். அப்படி படிக்கும் போது எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல், அதாவது நான் கோர்ஸ் படிக்கும் போது ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கூலில் போய் நம்ம ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது கம்பல்சரியும் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு எக்ஸ்டர்னலாக நமக்கு அந்த காலேஜிலேருந்து ஒருத்தவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க, அப்சர்வேஷன் நடக்கும். அது நான் ப்ரைமரி ஸ்கூலுங்கிறனால அந்த இயர் 1லேருந்து இயர் 6 எந்த இயர் வேணால் நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நம்மளை ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. நம்ம அது லெசன் எடுக்கணும். அவங்க அப்சர்வேஷன் பண்ணி அதுக்கு நமக்கு மார்க்கு, நம்ம அந்த இதில் பாஸா என்னங்கிறது நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கொடுத்த டாபிக் ஈக்குவாலிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இயர் 3 3rd ஸ்டாண்டர்டு குழந்தைகளுக்கு அந்த கிளாஸ் எடுக்கணும், இந்த டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தைக்கு, ஏன்னா நம்ம இப்போ காலேஜில் போய் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரியவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம அதை வேறு மாதிரி நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும். இப்போ 3வது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி நான் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா இங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. எல்லா நிறம், உருவம், அதுக்கப்புறம் உயரமாக இருக்கிறவங்க, இல்லை அவங்களுடைய நாட்டோட இதுபடி அவங்களுடைய உடல் அமைப்பு, கலர் எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்படி அந்த 3rd ஸ்டாண்டர்டு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? ஏன்னா நம்ம ரொம்ப மெச்சூர்டாக அவங்களுக்கு போய் அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 4-5 கண்ட்ரி குழந்தைகளோட பிக்சர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டன் இது எடுத்துக்கிட்டேன், பிக்சர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த குழந்தைங்க இருக்கிற பிக்சரு பின்னாடி அந்த ஸ்கெலிட்டன் பிக்சரை போட்டுட்டு அதுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு குரூப் இது மாதிரி நாங்கள் ஒரு 6 குழந்தைகள் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நான் லெசன் இது பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் பண்ணினேன். அந்த சமயம் நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுத்துட்டேன். கவர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அந்த
உள்ளே இருக்கிற குழந்தைகளோட பிக்சரை எடுக்கிற மாதிரி நான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அவங்க வெளியே எடுத்துட்டு டேபிள் மேலே வைக்க சொன்னேன். வச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தராக கேட்டேன். ஓகே, இந்த குழந்தைய பார்த்தா எந்த கண்ட்ரியில் இருந்து வந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண சொன்னேன். அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இவங்கள பார்த்தா வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க, இவங்க வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்காங்க, இவங்க பார்த்தா லுக் லைக் சைனீஸ், அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அவங்க கெஸ் பண்ணதை சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆமாம், நம்ம வந்து இந்த நாட்டில் எல்லா வெளிநாட்டில் நிறைய நாட்டிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாத்தோட ரிலீஜியனுக்கும் எல்லாத்தோட இது விஷயங்களுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறத நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே, நான் வந்து இன்னொரு பிக்சர் உள்ளே இருக்குது, நீங்கள் எடுங்க அப்படின்னோடனே எல்லாரும் அதிலேருந்து வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்கெலிட்டன், அந்த எலும்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கெலிட்டன் ஒரு இது வந்து வந்தது. அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், என்ன வந்திருக்கு அப்படின்னா, எல்லாரும் வந்து ஸ்கெலிட்டன் சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வெளியே வந்து வித்தியாசமாக இருக்கோம். ஆனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் நம்ம இதே மாதிரியான எலும்புகள், நரம்புகள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உனக்கு பிளட்டு வந்தால் எந்த கலரில் வரும், அந்த மாதிரி நான் கொஷின் பண்ணேன். அப்போ அவங்க வந்து ரெட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஹியூமன் பீயிங்காக, அது நம்ம கலர் வந்து ரெட்டு தான். ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று தான். வெளியே நம்ம வந்து நம்மளுடைய நாடு, நம்மளுடைய அந்த தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம வந்து ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனை நான் ஃபினிஷ் பண்ணினேன். ஸோ வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு எப்பயும் மற்றவங்களோட உருவத்தையோ அவங்களுடைய நிறத்தையோ வச்சு நம்ம கேலி பண்ணி மற்றவங்களோட மனசை நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.